வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதி நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் ராஜா நீலமலை ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் கொளப்பள்ளியிலே இருந்து மனதை உருக்கும் வேதனைக்குள்ளாகும் ஒரு தகவலை செய்தியை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிகாலை ஒரு பெண்ணை யானை அடித்து உதைத்து காலால் மிதித்து கொடூரமாக கொன்ற செய்தியை தந்திருக்கிறார்கள். கொளப்பள்ளியிலே இருந்து பாட்டவயல் செல்லும் சாலையில் அம்பங்காவு என்ற ஒரு பகுதி உண்டு. இந்த அம்பங்காவு பகுதியிலே உதயசூரியன் என்ற அம்மையார் வாழ்ந்து வருகிறார்கள். தொழிலாளியான இவர்கள் அதிகாலை நேரத்திலே காலை கடன் கழிப்பதற்காகவோ வெளியே சென்றிருப்பதாக முதல் கட்ட தகவல், முதல் கட்ட செய்தி தெரிவிக்கிறார்கள். அந்த வேளையில் தேயிலை தோட்ட பகுதியிலே இருந்த ஒற்றை யானை, கொம்பன் யானை என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த யானை இந்த அம்மையாரை தனது தும்பிக்கையால் பிடித்து தூக்கி அடித்து காலால் மிதித்திருக்கும் கூட என்று சொல்லுகிறார்கள். குப்பர கிடக்கக்கூடிய அந்த அம்மையாருடைய உயிரற்ற சடலத்தை பார்க்கின்ற போது யானை மிதித்திருக்கலாம், தும்பிக்கையால் தூக்கி வீசியிருக்கலாம், இன்னும் வேதனைப்படுத்தி அந்த அம்மையாருடைய உயிரை வாங்கியிருக்கலாம் என்று அந்த அம்மையாருடைய உடலை பார்த்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், செய்தியாளர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இது கொளப்பள்ளி பகுதி, பந்தலூர், சேரங்கோடு, நிலாக்கோட்டை, பாட்டவயல் என்ற பகுதியில் நடக்கும் வழக்கமான ஒரு உயிர்ப்பலி என்று உருக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள். இதனை கண்டித்து பல்வேறு முறை போராட்டங்கள், சாலை மறியல்கள், கோரிக்கைகள் என்று வைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த நேரத்திலே, அந்த சமயத்திலே கொந்தளிக்கும் மக்களுக்கு குளிரூட்டும் விதமான பேச்சுக்கள் வனத்துறையிடமிருந்தும் மற்றும் அதிகாரிகளிடமிருந்தும் கிடைக்கும் உதவித்தொகை, உயிரிழந்ததற்கான பணம் 10 லட்சம் என்று பல்வேறு நலனை சொல்லுகின்ற அந்த இனிப்பான அந்த வார்த்தையை கேட்டு சற்று குளிர்ச்சி அடைந்து மக்கள் கலைந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம், அதுவும் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே நாளும் ஒரு வேடிக்கையாக, நித்தமும் ஒரு கதையாக, தொடர்கதையாக, தொடர்ச்சியாக நடந்து வருவது வாடிக்கையாகவும் மக்களுக்கு இது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வாகவும் இருந்து வருகிறது என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க வேதனையோடு அழுத வண்ணமே தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நமது செய்தியாளர்களிடம். அதோடு இன்று காலை இந்த தகவல் கிடைத்தவுடன் அந்த பகுதியிலே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், வியாபாரிகள்,
விவசாயிகள், பொதுமக்கள் என ஒன்று கூடி குளப்பள்ளி ஐயங்கொள்ளி சாலை 3 முக்கு என்று சொல்லுவார்கள். 3 பகுதி சாலை பிரியக்கூடிய இடத்திலே மக்கள் கூடி இதுபோன்ற கொடுமைகள் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதனையாக இருக்கிறது. மக்கள் வாழ வேண்டுமா, மடிய வேண்டுமா? வனத்திலே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே, குடியிருக்கின்ற பகுதியிலே, தேயிலை தோட்டத்திலே, பஜார் பகுதியிலே, கடை வீதிகளிலே வந்து இது போன்ற கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறதே. வனத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வனத்துறைக்கு இதுவெல்லாம் தெரியாதா? இதுவெல்லாம் அவர்களுக்கு கண்களிலே காட்சியாக காண்பதில்லையா? செவிகளிலே நாங்கள் கூச்சலிடுகின்ற இந்த சொற்கள் விழுவதில்லையா என்று மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும், இன்னும் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த போராட்ட தளத்திலே நமது செய்தியாளர்கள் இருப்பதாகவும் தகவலை தந்திருக்கிறார்கள். வனத்துறையை கண்டிக்கின்றோம், வனத்துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மனிதை தாக்கும் யானையை, மனிதை தாக்கும் யானையை வேகமாக சுற்றியடி, வேகமாக வெட்டியடி. இதற்கு முடிவுதான் என்ன என்ற கேள்வி கரையோடு அங்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட தகவலுக்காக நமது செய்தியாளர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற கொடுமைகளை அரசு அதிகாரிகளும் வனத்துறையை சார்ந்தவர்களும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து வனவிலங்குகள் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே வராமல் தடுத்து நிறுத்தினாலே ஒழிய இதுபோன்ற கொடுமைகள் நிற்பதில்லை, நிற்கப் போவதில்லை என்று தெரிவித்து, இதற்காக அரசு அதிகாரிகளும் வனத்துறைகளும் தக்க நடவடிக்கை எடுத்து மக்கள் வாழுகின்ற பகுதியிலே யானைகளாகட்டும், சிறுத்தை புலிகளாகட்டும், இன்னும் வனவிலங்குகளாகட்டும் வராமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதையே நமது செய்தியாளர்களும் தெரிவித்து, இதுபோன்ற கொடுமைகளிலே, வேதனைகளிலே கண்ணீர் சிந்திய வண்ணமே நமது நீலமலை தொலைக்காட்சி யானையால் உயிர் பழி வாங்கப்பட்ட அந்த அம்மையார் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி, பெயரிலே உதயசூரியன் என்று உன்னதமான பெயரை வைத்திருக்கின்ற அந்த அம்மையாருக்கு நீதி கிடைத்திட வேண்டும். இதுபோன்ற ஒரு சம்பவம் இனியும் நடக்காமல் வனத்துறையும் அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் நீலமலை ராஜா, நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்